உங்கள் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணலை. என் ஜெபத்தை அலட்சியம் பண்ணிட்டாரு, எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கவலைப்படாதீங்க. அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் தான் நம்மளை அலட்சியம் பண்ணுவாங்க, ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணது அவருக்கு தெரியும், அவர் பதில் கொடுப்பார். என்னங்க இந்த உலகம் எனக்கு கேவலமாக பார்க்குதுங்க, மதிக்க மாட்டேங்குது, இந்த உலகத்தில் எனக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். நான் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நானே வழியே போனால் கூட அவங்க என்னை மதிக்கிறது இல்லை. நீங்கள் இயேசுக்கிட்ட ஒரு தடவையாவது பேசி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்குது? இயேசுவோட நெருங்கி பழகுறீங்களா? ஒரு தடவை பழகி பாருங்களேன், அலட்சியம் பண்ண மாட்டார். மனிதர்கள் தான் அப்படி, ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்பாருங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன், பதில் வரும். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் பேசிடுவார். பேசி பாருங்க, அவர் உங்களோடு பேசுவார். கண்டிப்பாக பேசுவாருங்க. நீங்கள் பேசி பாருங்களேன். நம்ம தேவன் அப்படி தான். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து, உங்கள் நகை நட்டை பார்த்து பேசுகிற தேவன் கிடையாது. ஓ வீடு இவ்வளோ பெரிய வீடா, பெரிய பணக்காரங்களா, அப்படி பார்த்து பேசுகிற தேவன் அல்ல. மனிதர்கள்னால் எல்லாரும் அவருக்கு ஒன்று தான், பட்சபாதம் கிடையாது. நம்ம தேவனுடைய பார்வை பார்த்தீங்களா, மனுஷங்க மாதிரி பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒன்று தான் அவருக்கு. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார், அலட்சியம் பண்ண மாட்டார். மனுஷங்க தான் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும். பேசலாமா வேண்டாமா யோசிக்கிற மனிதர்களே நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் நீங்கள் பேசினா அவரும் உங்ககிட்ட பேசுவார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருது.